அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதற்கு மார்க்க ரீதியாக உங்களிடத்துல பதில் என்ன? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வித்தியாசம் வழிபாட்டு முறையில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை அல் அஹ்ஸாப் அப்படின்ற அத்தியாயத்துல சொல்லி காமிச்சிருக்கான். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், பொறுமை மிக்க ஆண்களும் பெண்களும், தொழக்கூடிய ஆண்களும் பெண்களும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்களும் பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு எல்லாம் மகத்தான வெற்றியும் நற்செய்தியும் உண்டு அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். இப்ப அந்த இடத்துல பெண்களுக்கு உரிமை இல்லாமல் போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிமை உண்டு, இவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா சொர்க்கம் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே தவிர ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்க கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் உங்களிடத்தில் பள்ளிக்கு செல்வதற்காக அனுமதி கேட்டால் அவர்களை தடுக்காதீர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா, பெண்களுக்கும் வழிபாட்டு உரிமை உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நபி அவங்க சொந்த விருப்பத்தை சொல்லல, அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிகளுக்கு சென்று தொழுவதிலும் முதல் வரிசை ஆண்களுக்கு உரியது என்றும் கடைசி வரிசை பெண்களுக்கு சிறந்தது என்றும் சொல்லியிருக்காங்க. அப்போ வழிபாட்டு உரிமை உண்டு என்பதனால தானே சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து பெண்கள் பள்ளிக்கு சென்றும் தொழலாம் என்ற உரிமையும் நம்மளுக்கு உண்டு. ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகளில பெண்களை தொழுறதுக்காக அனுமதிக்கிறது இல்லை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை உண்டா அப்படிங்கிற கேள்வியே நம்ம சரியான கேள்வியான்னு பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் தனது திருமறையில் சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் அதுல ஆண்கள் பெண்கள்லாம் சொல்லல, பொதுவாகவே மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னும் பெண்களுக்கு வழிபாட்டு உரிமையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னா, இன்றைய காலத்துல அதிகமான பெண்கள் தாவா பணியில இருக்காங்க. ஒரு காலகட்டத்திலாம் ஆண்கள் மட்டும்தான் தாவா செய்யக்கூடியவங்களா இருக்கு. இன்னைக்கு அதிகமான பெண்கள் தாவா பணியில இருக்கிறதுனாலதான் அதிகமான பெண்கள் பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சகாபாக்களுக்கு முன்னாடி ஐஷா ரலியல்லாஹு அவங்க நிறைய செய்திகளை எடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு 1000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவிச்சவங்க யாருன்னா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அதனாலதான் நம்மளால இன்றைக்கும் நிறைய ஹதீசுகளை தெரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலம் பெண்கள் தாவா களத்துல இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லைன்னா நம்மளால எப்படி இந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தை தெரிஞ்சிருந்திருக்க முடியும்? இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல பெண்கள் கல்வியை கத்துக்கிற ஒரு விஷயம்ன்றது பல போராட்டங்களுக்கு கடந்துதான் இன்றளவு பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா கல்வியில முன்னேறி கொண்டு வராங்க. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபிய பெண்மணிகள் என்ன செய்யறாங்க, யார ரசூலுல்லாஹ், நாங்களும் கல்வியை கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம், மார்க்க கல்வியை கத்துக்கணும்னு நினைக்கும் போது உங்களை சுற்றி எந்த நேரமும் என்ன இருக்காங்கன்னா ஆண்களாகவே இருக்கிறாங்க, எங்களால கல்வியை கற்றுக்கொள்ள முடியல, அதனால எங்களுக்குன்னு ஒரு நாளை நீங்க ஏற்படுத்துங்க, அந்த நேரத்துல நாங்க உங்களிடத்துல மார்க்க கல்வி கற்றுக்கணும்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல, நீங்கள் பெண்கள் தானமா, நீங்க உங்களிடத்தில் வந்ததை வரைக்கும் நீங்க கத்துக்கங்கன்னு சொல்லல. அவர்களுக்கென்று ஒரு நாளை ஏற்படுத்துறாங்க, அந்த நாள்ல அவளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவளா இருக்காங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளுக்கு பெண்களுக்கு எந்த இடத்துல மார்க்க கல்வி கற்றுக்கிறது நம்மளுக்கு தடை இருக்குது? இன்னும் பெருநாள் தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா திடல் தொழுகை பெண்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுவும் மாதவிடாய் பெண்களும் திடல் தொழுகையா இருந்தாலும் அந்த இடத்துல கலந்துக்கிட்டு உங்களுடைய துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அதிகப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தோம்னா இந்த காலத்துலதான் இப்பதான் ஜனாசா தொழுகையில் பெண்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பே நம்மளுக்கு என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்னா, சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு இறந்த பிறகு அவங்களோட ஜனாசாவை பள்ளிக்கு கொண்டு வாங்க, நம்ம பள்ளியில் ஜனாசா தொழுகை நடைபெறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம பெண்களுக்கு ஜனாசா தொழுகையும் உண்டு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலயுமே பெண்களுக்கும் உரிமை உண்டே தவிர ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. மாதவிடாய் குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு உடல் உபாதை. இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, தொழுகாதீங்க,
நோன்பு நோற்காதீங்க. இன்னும் ஹஜ்ஜுடைய கிரியைகள்ல பார்த்தோம் அப்படின்னா தவாஃபை செய்யாதீங்க. இதை தவிர்த்து மார்க்கம் எந்த இடத்திலுமே பெண்களுக்கு வழிபடக்கூடிய உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதா இருக்குது. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை உண்டு என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.